in the first stage, ஆண் பெண் நட்பு. அதுக்கான மிக முக்கியமான காரணமும் இருக்கிறது. இந்திய சூழலில் ஆண் பெண் நட்பு என்பது எப்படி பார்க்கப்படுகிறது, எப்படி பார்க்கப்பட வேண்டும் என்பது ஒரு பார்வை. இன்னொரு பக்கம் ஆண் பெண் நட்பை ஆண்களும் பெண்களும் எப்படி கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் என்ற இன்னொரு கேள்வி இருக்கிறது. உலகம் முழுவதும் ஆணும் பெண்ணும் அறிவு ரீதியாக கலந்து பழகுகிற சமூகங்கள் மிகப்பெரிய வெற்றி அடைந்திருக்கின்றன. முதல் எக்ஸாம்பிள் அப்படின்னா யூத குலம். எங்கெல்லாம் ஆண் தன்னுடைய அறிவையும் பெண் தன்னுடைய அறிவையும் இரண்டர சமூக நீரோட்டத்திற்காக பயன்படுத்த ஆரம்பித்தார்களோ அந்த சமூகங்கள் மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சியையும் சமூக தன்னிறைவையும் பெற்றிருக்கின்றன என்பதுதான் வரலாறு. அந்த நல்ல எண்ணத்தோடும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலான அறிவு விருத்தி அதிகரிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் கோ எஜுகேஷன் கல்லூரிகள் தமிழகத்தில் உட்பட இந்தியா முழுவதும் கொண்டு வரப்பட்டன. ஒரு பெண்ணை அறிவாக பார்க்கிற மனோநிலை ஆணுக்கும், ஒரு ஆணை அறிவு ரீதியாக அணுகுகிற மனோநிலை பெண்ணுக்கும் உருவாக வேண்டும் என்பதுதான் கோ எஜுகேஷன் கல்விக்கூடங்களுடைய நோக்கம். வெறும் வசீகர ரீதியாக ஆண் பெண் நட்பை பார்க்க கூடாது, அதை தாண்டிய அறிவு பகிர்ந்து நடக்கணும். பட் honestly speaking நாம எவ்வளவு பேர் ஆண் பெண் நட்பிலே வசீகரத்தை தாண்டிய அறிவு சார்ந்து பழகுகிறோம் என்ற $1 மில்லியன் கேள்வியை உங்க முன்னால நீங்களே வச்சுக்கலாம். Is it happening in India? இது நடந்து கொண்டிருக்கிறதா? ஒரு பெண்ணை வசீகரத்தை தாண்டி பழகக்கூடிய அளவுக்கு முதிர்ச்சியோடு அறிவு சார்ந்து பழகுகிறோமா? நாம எக்கனாமிக்ஸ் புக்ஸ் கடன் கேட்டாலுமே அந்த பிள்ளைகிட்ட பேசுறதுக்காக தானே கேட்கிறோம். இதுவல்ல அதனுடைய நோக்கம். இன்னமும் பழைய பஞ்சாங்க மரபிலிருந்து வெளியே மாறி ஒரு பெண்ணை அறிவு ரீதியாக அணுகுகிற மனோநிலை இன்னமும் நம்முடைய இளைஞர்களுக்கு வாய்த்து விட என்பது வருத்தம் தான். கதவுக்கு பின்னால் நின்று கொண்டு பேசிக் கொண்டிருந்த என் அம்மாவை பார்த்து நான் பழகி போன காரணத்தினால் பெண் என்பவள் எனக்கு கீழே, அவளை அறிவு ரீதியாக ஏற்றுக்கொள்ள நான் தயாரில்லை என்கிற மனசுதான் எல்லா ஆணுக்கும் இருக்கிறது. இட் இஸ் நாட் ஈஸி ஜோப் டு அக்செப்ட் அ woman as a knowledgeable person. அதற்கு காரணமும் உண்டு. ஒட்டுமொத்த கோ எஜுகேஷனுடைய நோக்கம் என்பது ஆணை பெண் புரிதலும் பெண்ணை ஆண் புரிதலும் சமூக நீரோட்டத்தில் குடும்ப நிறுவனங்களில் கல்விக்கூடங்களில் தொழிற்சாலைகளில் பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களில் இணைந்து பழகுவதற்கான சூழலை உருவாக்கணும் அப்படிங்கிறதுதான். நாளைக்கு நீங்கள் ஆணும் பெண்ணுமாக சேர்ந்துதான் பணியிடங்களில் வேலை பார்க்க போகிறீர்கள், ஆணும் பெண்ணுமாக சேர்ந்துதான் குடும்ப வாழ்க்கையை தொடங்க போகிறீர்கள், ஆணும் பெண்ணுமாக சேர்ந்துதான் சமூக நீரோட்டத்தில் கலக்கப் போகிறீர்கள். அதற்கான முதல் அறிவு ஆயத்தமாக கல்லூரியினுடைய கோ எஜுகேஷன் இருக்கணுங்கிறதான் ஐடியா. ஆனா அது நடக்குதா? ஒரு பெண்ணிடம் என்னுடைய அறிவை காட்டுகிறேன் என்ற தோரணையில் வேண்டுமானால் நம்ம இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸும் ட்ரிபிளியும் காமர்ஸும் எக்கனாமிக்ஸும் பேசுறோம். அவளிடம் எனக்கு தெரிந்ததை பகிர்ந்து கொள்ளுகிறேன் என்கிற அளவுக்கு வசீகர அளவிலிருந்து நம்மால் வெளியே வரவே முடியவில்லை. அதேபோல் ஒரு ஆணை தொடர்ந்து முரடனாக பார்க்கிற ஒரு பழைய மனோநிலை பெண்களுக்கு இருக்கிறது. ஆம்பளை பசங்களா காட்டானுங்க. ஆணை பெண் புரிந்து கொள்ளுதல் என்பதும் பெண்ணை ஆண் புரிந்து கொள்ளுதல் என்பதும் அவர்களுடைய வெளிப்புற தோற்றத்தையும் குணாதிசயங்களையும் புரிந்து கொள்வதல்ல. ஆணை பெண் புரிந்து கொள்ளுதலும் பெண்ணை ஆண் புரிந்து கொள்ளுதலும் அறிவு ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் நடக்க வேண்டும் என்பதுதான் இப்படியான கல்விக்கூடங்களுடைய நோக்கம். ஏன்னா ஒட்டுமொத்த இந்திய தேசத்துடைய வளர்ச்சி என்பது கடந்த பல ஆண்டுகளாக ஆணினுடைய அறிவை சபையில் முன்வைத்த காரணத்தால் மட்டுமே நினைத்திருக்கிறது. பின்னாலிருந்து மட்டுமே பெண்கள் ஆதிக்கம் செலுத்தி இருக்கிறார்கள். ஆனால் அவர்களும் சபைக்கு முன்னே வந்து தங்கள் அறிவை ஆணோடு சேர்த்து முன்வைக்கிற போது இரட்டை ஆற்றலோடு இந்த குதிரை பயணிக்கும் என்ற நம்பிக்கையில் தான் கல்விக்கூடங்கள் இவ்வளவு பெரிய பஞ்சை நெருப்பை பக்கத்துல வச்சுக்கிட்டு பயந்துகிட்டே பாடம் நடத்துதான். பர்பஸ் சால்வ் ஆகலையே. கல்விக்கூடங்களை மட்டும் குறை சொல்லி என்ன பண்ணுவதற்கு? குறுக்க கயிறு கற்ற கல்லூரிகளை தொடங்கி நிறைய கல்லூரிகளை எனக்கும் தெரியும். ஆனால் இஸ் இட் ஹேப்பனிங்? நாலேஜ் ஷேரிங் என்பது நமக்குள்ளே நடந்து கொண்டிருக்கிறதா? பசங்களாம் குறுகுறுன்னு பாப்பாங்க. ஆண்களை பற்றி அதிக அளவுக்கான பெண்களின் மதிப்பீடு இதுதான். அந்த பிள்ளை செத்த நேரம் பேசினா செட் ஆயிருமாப்ல பெண்களை குறித்து, பெண்களுடைய ஆணுடைய மனநிலை. ஆனா சமகாலத்திலே ஒத்த வயதுள்ள 2 அறிவாளிகளாக நம்மை நாம் முன்வைக்க தவறிவிட்டோம். அது ஒட்டுமொத்த தேசிய நீரோட்டத்துடைய வளர்ச்சியை தடுத்திருக்குங்கிறதா உண்மை. The whole America is producing just 75,000 engineers in a year. ஒட்டுமொத்த அமெரிக்கா 32.5 கோடி மக்களை வைத்திருக்கக்கூடிய உலகத்துடைய மிகப்பெரிய அறிவு சக்தி, அதிகார சக்தி என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்கா வைத்திருக்கக்கூடிய ஒட்டுமொத்த உருவாக்குகிற பொறியியலாளர்களின் எண்ணிக்கை என்பது வெறும் 75,000. ஆனால் வெறும் தமிழகம் 6.5 கோடி பேரை வைத்துக் கொண்டு ஒரு வருடத்திற்கு 1.25 லட்சம் இன்ஜினியர்ஸ் உருவாக்கு. ஆனா இந்த அறிவு எங்க போச்சு? இது அவ்வளவு.